மாஃபியா சீரிஸ் எபிசோட் 6 பார்ட் 2 போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. சரி வாங்க இப்போ சீரீஸ்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்கில், அதாவது பார்ட் 2 ஸ்டார்டிங்கில் நம்ம கோமை தான் காமிக்கிறாங்க. நம்ம கோம் நம்ம கிம்மை எங்கே அடைச்சி வச்சிருக்காங்கன்ட்டு கண்டுபிடிச்சிட்டான் போல. கண்டுபிடிச்சி அந்த ரூம் பக்கத்தில் தான் போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே சில பல பாடி கார்ட்ஸ் எல்லாமே காவல் காண்டி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம கோம் உள்ள வரவும் அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே நம்ம கோமை தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கோம் விடுவானா? நம்ம கோம் அவங்க எல்லாரையுமே அடிச்சு புரட்டிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கமலோட என்ட்ரி. நம்ம கமல் சும்மா மாசா பிளாக் அண்ட் பிளாக்ல செம்ம கெத்தா அந்த ஹால்குள்ள என்ட்ரி ஆகுறான். அவன் வரும்போதே ஒரு டெரிஃபிக்கான ஒரு லுக்கில் தான் அந்த ஹால்குள்ள என்ட்ரி ஆகிறான். இவன் இப்படி உள்ள ரூம் டோரை ஓபன் பண்ண அங்க நம்ம கிம்ம சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவனோட லிப்ஸ்ல லைட்டா பிளட்டும் வருது. இதை பார்த்தோன்னேவும் நம்ம கமலுக்கு பயங்கரமான ஒரு கோவம். அவன் ஃபேஸ்ல அந்த கோவத்தை நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்றான். பயங்கரமான ஒரு கோவம். அந்த கோவத்தோட அப்படியே அந்த ரூம்குள்ள வந்தா அந்த ரூம்குள்ள இன்னும் சில பல பாடி கார்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கமல் உள்ள வந்ததும் அவங்களை அட்டாக் பண்ண வர நம்ம கிம் இருந்துட்டே அங்க பாரு அப்படிங்கிற மாதிரி கத்துறான். நம்ம கமல் அவங்க எல்லாரையுமே தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருக்கான். ஏன்னா பையனுக்கு அவ்வளோ கோவம். எப்படி கோவம் வராம இருக்கும்? அடிச்சது அவனோட ஒய்ஃப் இப்படி கட்டி போட்டு வச்சிருந்தா பையனுக்கு கோவம் வருமா வராம இருக்குமா? அவ்வளோ கோவத்தோட அங்க இருக்கிறவங்க எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ரூஜும் கிட்டும் வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கமல் அப்படியே நம்ம கிம் பக்கத்துல போய் அவனோட அந்த கட்டை எல்லாத்தையுமே அவுத்து விட்டுட்டு அவன் காதுகிட்ட இதை யார் பண்ணதுன்னு சொல்ல, அவங்கள நான் கொண்டு போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் நம்ம கிம் காது பக்கத்துல போய் சொல்லிட்டு அங்க கட்டியிருக்கிற கயிறு எல்லாத்தையுமே அப்படியே அவுத்து விட்டுறான். அவுத்து விட்டதும் நம்ம கிம் டக்குன்ட்டு நம்ம கமல் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம கமலுக்கு கொஞ்சம் ஷாக்ல தான் இருக்கு. என்ன பையபிள் டக்குன்ட்டு ஹக் பண்றானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்ல தான் பாத்திருக்கான். ஏன்னா நம்ம கமல் இதை எதிர்பார்க்கவே இல்லை, கிம் ஹக் பண்ணுவான்ட்டு. நம்ம கிம் அப்படியே கமலை ஹக் பண்ணிட்டு நீ ஏன் வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து உனக்கு ஏதாவது அடிபடிச்சா, உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கமல் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். நம்ம கமல் இருந்துட்டு நீ என்ன பத்தி கவலைப்படுறியா, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா, ஐ எம் சாரி நான் வரதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி அவன் உதட்டு கிட்ட லைட்டா பிளட் வரும். அதை அப்படியே தொடச்சு விட்டுட்டு ஐ எம் சாரி உனக்கு ரொம்ப வலிக்குதா, என்ன நான் வரதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி கமல் கிம் கிட்ட சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கிம் இருந்துட்டு டே இது வெறும் சின்ன காயந்தாண்ட, இதனால நான் ஒன்னும் செத்தலாம் போயிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கமல் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம கிம்மோட கையில அந்த கயிறு கட்டியிருந்தாங்க இல்லையா, அதனால சில பல தழும்புகள்லாம் இருக்கும். அதை பார்த்து நம்ம கமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் உன்னை இந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இங்க நின்று இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ரூம்குள்ள நம்ம கோமோட என்ட்ரி. கோம் உள்ள அவன் பாஸ் கிட்ட எவ்ரிதிங் இஸ் டன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ற, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் கிம் இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டு போறேன், நீங்க இருக்கிற மத்த வேலை எல்லாத்தையும் நீங்க பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் நம்ம கோமுக்கு ஆர்டர் பண்ண நம்ம கோம் எஸ் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். நம்ம கமல் நம்ம கிம்மோட கையை பிடிச்சு வா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். செம்ம மாசா செம்ம கெத்தா இங்க இருந்து கூட்டிட்டு போறான். இந்த சீன் எவ்வளவுக்கு பாக்குறதுக்கு மாசா இருந்துச்சோ அவ்வளவுக்கு பாக்குறதுக்கு செம ரொமான்டிக்காவும் இருந்துச்சு. அந்த அளவு ரொமான்டிக்கு ஒரு ஒருத்தான ஒரு சீன்ட்டு நான் சொல்வேன். அந்த பக்கம் நம்ம கிம்மோட ஃபேஸை பாருங்களேன். அவனோட ஃபேஸ்ல எவ்வளோ ஒரு ஸ்மைல், அவ்வளோ பிரைட்டான ஒரு ஸ்மைல் நம்ம கிம் நம்ம கமலை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இவன் எனக்காண்டி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் அவனை பார்த்து சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்மைல் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஸ்மைலுக்கு எப்படி எந்த அர்த்தத்துல உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்ட்டு எனக்கு புரியல. ஆனா பயபுல அவ்வளோ ஒரு ஸ்மைல்ல நம்ம கமலையே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறத்துல இருந்து நிறைய நம்ம கிம் கிட்ட சேஞ்சஸ் எல்லாம் தெரியும். அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்த்து ரசிக்கலாம். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கிம்மையும் கமலையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே சாப்பிட்றதுக்காண்டி டைனிங்ல அசம்பிள் ஆயிருக்காங்க. இவங்களுக்கான ஃபுட்டும் மேட் எல்லாமே சர்வ் பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம கிம்ம பார்த்தா கிம் அந்த ஈவெண்ட்ல நடந்த நியூஸ் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்து நம்ம கமல் கிட்ட சொல்லி பயங்கரமா ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவ்வளவு ஃபாஸ்டா இருப்பாங்கட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஈவெண்ட்ல இருக்கிற கெஸ்ட்ல நானும் ஒருத்தனா இருந்தேன், எனக்கு என்ன பண்ணிருப்பேன்ட்டு சத்தியமா ஐடியாவே கிடையாது. அந்த ஈவெண்ட்ல செக் பண்ணி பார்த்தவங்க எல்லாருமே அந்த பாக்ஸ்குள்ள பாம் இல்ல வெறும் கிளாக் தான் இருக்குன்ட்டு சொன்னாங்க. இதை கேட்கும் போதே எவ்வளவு ஃபன்னியா இருக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கமல் கிட்ட சொல்லி பயங்கரமா ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கான். சிரிச்சுட்டு சரி ஓகே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பைட் எடுத்து வாயில வைக்கிறான். அவனுக்கு அந்த மாதிரி வச்சோன்னேவோ அவனோட லிப்ஸ்ல பயங்கரமான ஒரு பெயின் ஆகுது. அவுச் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கமல் இதை கேட்டுட்டு என்ன ஆச்சு ரொம்ப வலிக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் கிம் கிட்ட கேட்க கிம் இருந்துட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, கொஞ்சமா வலிக்குது வேற ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி அதெல்லாம் ஓகே,
அங்க வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருமே நீ சொன்னதை கேட்காம அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணியிருந்தனா நீ என்ன பண்ணிருப்ப? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல அது பாம் இல்ல வெறும் கிளாக்க தான்ட்டு. நீ அப்ப என்ன பண்ணிருப்ப? அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்கறான். நம்ம கமல் இருந்துட்டு வேற ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், நான் அப்ப அந்த இடத்தையே வெடிக்க வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்க்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி புரியாத மாதிரியும் நம்ம கிம் வந்து கமலை பார்த்துட்டு இருக்க. நம்ம கமல் இருந்துட்டு ஆமா அந்த இடத்துல நான் நிஜமாவே ஒரு பாம் வந்து செட் பண்ணி வச்சிருந்தேன். பிளான் எதுவும் நம்ம நினைக்கிறபடி நடக்கலாட்டி அந்த பாம்பை நான் கண்டிப்பா வெடிக்க வச்சிருப்பேன். ஆனா அதுக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு. பிளான் எல்லாமே நம்ம பண்ண மாதிரி பக்காவா அங்க நடந்துச்சு. ஸோ அதனால அந்த பாம்பை வந்து எடுக்க வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. பாம்பை எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்றான். நம்ம கிம் இருந்துட்டு அட பாவி, உன்னெல்லாம் நம்பி உன் வீட்டுல தங்கியிருக்கேன் பத்தியா, என்ன சொல்லணும் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கிம் வந்து கமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நம்ம கமல் இருந்துட்டு என்னாச்சு உனக்கு இதெல்லாம் கேட்கும்போது பயங்கரமா சர்ப்ரைசிங்கா இருக்கா? அதனால தான்டா நான் உன்னை அந்த இடத்துக்கு வர வேணான்ட்டு எவ்வளவோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா நீ தான் நான் சொல்ற பேச்சையே கேட்காம அங்க வந்துட்டியே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு டேய் அதுக்காண்டி ஒரு ஹோட்டலே இப்படி பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணுவியடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் கிட்ட நம்ம கிம் கேட்க, நம்ம கமல் வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். நம்ம கிம் இருந்துட்டு சரி அதெல்லாம் இருந்துட்டு போகுது, அந்த செடியை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் எதுக்கு அவ பின்னாடி போனேன்னா அவளால உன்னோட பிளான்ல ஏதாவது சேஞ்ச் ஆயிர போகுதுன்ட்டு தான் நான் அவ பின்னாடி போனேன். ஆனா அவ இந்த மாதிரி பண்ணுவான்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு ஆமா நானும் அவ இப்படி பண்ணுவான்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டு பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா அவ இவ்வளவு தூரம் போவான்ட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அவ உன்னை ரொம்பவே லவ் பண்றான்ட்டு நான் நினைக்கிறேன், அவ உன்னை ரொம்பவே லைக் பண்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு இங்க பாரு அவளும் நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், இதுக்கப்புறத்துல இருந்து அது கூட இருக்காதுன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்றான். சொல்லிட்டு இங்க பாரு இதுக்கப்புறத்துல இருந்து அவ எந்த ஒரு விதத்திலயும் உன்னை டார்ச்சலே பண்ண மாட்டா, என்ன நம்ப அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு டே என்னாச்சு ஏதாவது பண்ணியா என்ன அவளை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமலை கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு இல்லையே நான் அவளை எதுவுமே பண்ணல, அவளுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த விதத்துல நான் அவளுக்கு சொல்லி புரிய வச்சேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது, நீ அவளை நினைச்சு கவலைப்படுறியா என்ன, அவ உன்னை அடிச்சவட அவளை நினைச்சல நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட பேசிட்டேவும் நம்ம கிம்மோட கையை அப்படியே லைட்டா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறான். லைட்டால ரொம்ப டைட்டாவே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறான். நம்ம கிம் இருந்துட்டு சேச்சா நான் ஏன் அவளெல்லாம் நினைச்சு ரொம்ப கவலைப்பட போறேன், நான் ஒன்னும் அவளெல்லாம் நினைச்சு கவலைப்படல அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு ஆனா நான் உன்ன நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டேன்ட்டு உனக்கு தெரியுமா, நீ அந்த ஈவெண்ட்ல இருந்து காணாம போயிட்டேன்னு சொன்னோன்னேவோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்ட்டு உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கிட்ட நம்ம கமல் சொல்றான். நம்ம கிம்க்கு இந்த மாதிரி கேட்டோடனே உள்ளுக்குள்ள ரொம்ப குளு குளுன்னு இருக்கு, ஆனா பயபல வெளியே காமிக்கல, கெத்த மெயின்டைன் பண்ணிட்டு டேய் நீ ஓவரா டிராமா அதெல்லாம் பார்த்து கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன், இப்படி எல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு டே நான் உண்மையாதான்டா சொல்றேன், நீ அங்க இருந்து காணாம போயிட்டேன்னு சொன்னோன்னேவும் நான் ரொம்பவே கவலைப்பட்டேன் உன்னை நினைச்சு, அண்ட் ப்ளீஸ் இதுக்கப்புறமா என்னோட ஃபீலிங்ஸை நீ ரிஜெக்ட் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு சரி சரி ஓகே முதல்ல சாப்பிடு, சாப்பிடுறதுக்கு முன்னாடி என் கையை விட்டுட்டு சாப்பிடுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு டேய் ஆண்டவன் நம்மளுக்கு ஏன் 2 கை கொடுத்துருக்கான் தெரியுமா, ஒரு கை நம்மளுக்கு சாப்பிடுறதுக்குடா, இன்னொரு கை நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கிறதுக்கு, நான் இப்படிதான் பிடிச்சிப்பேன், நீ வேணா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம கிம்ம காமிச்சா பயப்புலைக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பு அவனோட ஃபேஸ்ல, பயப்புல உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்க்குதுப்பா நம்ம கமல் செய்யற செயல்ல, அவ்வளோ ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்கான். இவன் சிரிக்கிறத நம்ம கமலும் நோட்டீஸ் பண்ணிட்டு அவனும் லைட்டா சிரிச்சுட்டு தான் இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம தனையை தான் காமிக்கிறாங்க. நம்ம தனை வந்து அவனோட ஆபீஸ்ல ரொம்ப கோமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நியூஸ் இதெல்லாமே போட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த நியூஸ்ல அந்த ஈவெண்ட்ல நடந்ததை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமா அந்த பாக்ஸ்குள்ள பாம் இல்ல வெறும் கிளாக் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ் லேடி வந்து சொல்லவும், இதை கேட்ட நம்ம தனைக்கு பயங்கரமான கோவம் வருது. அடே அப்படிங்கிற மாதிரி அவன் கையில வச்சிருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது இவனோட பாடி கார்ட்ஸ் வந்து இதே விஷயத்த தான் நம்ம டனை கிட்ட சொல்ல, நம்ம டனைக்கு இன்னும் கோவம் வருது. டே ஆல்ரெடி முடிஞ்ச விஷயத்தையே இன்னும் எத்தனை பேரா வந்து என் காதுல வந்து ஊதுவீங்க, எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கடா, உனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா, ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து ஓடி போயிரு, உன்னோட மூஞ்சியே என் கண்ணு முன்னாடி காமிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து அவனோட பாடி கார்ட்ஸை பிடிச்சி பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் சரி சார் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து ஓடி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம டனை இருந்துட்டு அடே கமல் ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். இந்த இடத்துல எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் வந்துச்சு. நம்ம வடிவேல் சார் காமெடி இருக்குல்ல, இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்ட்டு சொல்லிட்டான்ட்டு ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த காமெடிக்கு ஏத்த மாதிரி இவன் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் தாங்குறான், இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த சீனையும் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கமலை தான் காமிக்கிறாங்க. நம்ம கமல் வந்து உட்காந்து ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியே ரூம் டோர் வந்து நாக் பண்ற சவுண்ட் கேக்குது. நம்ம கமல் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டா வந்திருக்கிறது கிம் தான்ட்டு. கிம் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி நம்ம
கமல் வந்து கூப்பிட நம்ம கிம்மும் அப்படியே உள்ள வரான். உள்ள வந்துட்டு என்னடா ரொம்ப பிஸியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, கமல் இருந்துட்டு ஆமா கொஞ்சம் பிஸியா இருக்கேன், என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்கறான். நம்ம கிம் இருந்துட்டு, டேய் ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, இன்னும் நீ எதுவும் சாப்பிடவே இல்லை, கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒர்க் பண்றா, இப்படியே நீ சாப்பிடாம ஒர்க் பண்ணிட்டே இருந்தேனா அப்புறம் உன்னோட உடம்புக்கு ஏதாவது ஆயிரப்போகுது, அப்புறம் நாங்க எல்லாருமே உன்னை வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் பார்க்க போனோம், வந்து கொஞ்சமாவது சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம கமல் வந்து காதுலயே விழுகாத மாதிரி மறுபடியும் உட்காந்து ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கான். இதை நம்ம கிம்மும் நோட்டீஸ் பண்றான். சரி இவங்கிட்ட பேசி பிரயோஜனத்துக்கெல்லாம் நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் லைட்டா அந்த பக்கம் திரும்புறான். இவன் இப்படி திரும்பினதும் நம்ம கமல் சடனா நம்ம கிம் கையை பிடிச்சி இழுக்க, நம்ம கிம் அப்படியே ரொட்டேட் ஆகி நம்ம கமலோட மடி மேல ரொம்ப அழகா வந்து அப்படியே செட்டில் ஆகிறான். செட்டில் ஆயிட்டு நம்ம கிம் வந்து கமல் கிட்ட, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, யாராவது வந்து பார்த்தா என்னடா நினைப்பாங்க, என்னை விடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு, இங்க பாரு செல்லம், எனக்கு ஆல்ரெடி நிறையவே ஒர்க் இருக்கு, நான் கொஞ்ச நேரம் உன்னை இப்படி ஹக் பண்ணிக்கிறேனே, உன்னை இப்படி ஹக் பண்ணேன்னா நான் ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுவேன், எனக்கு அது போதும் இன்னைக்கு நைட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, டே அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நீ எங்கேயாவது ஒர்க்குக்கு போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு ஆமா இன்னைக்கு நைட் நான் பப்புக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் சொல்றா. கிம் இருந்துட்டு அப்பனா நானும் கூட வரேனே ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு இல்ல அது முடியவே முடியாது, நீ அங்க வர்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், ஸோ நீ வீட்டில தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, டே ஏன்டா என்ன இப்படி பண்ற, அவன் கூட தானே வரேன்னு சொல்றேன், நீ என்னை கூட்டிட்டு போக மாட்டியா, ஏன்டா நான் இப்படி வீட்டில் போட்டு என்னை லாக் பண்ணி வச்சுட்டே இருக்கேன், என்னையும் தனியா போக விட மாட்டேங்கிற, நீயும் உன் கூட கூட்டிட்டு போக மாட்டேங்கிற, எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறா, ப்ளீஸ்டா நானும் உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லி ரொம்பவே சினுங்க ஆரம்பிக்கிறான். நம்ம கமல் இருந்துட்டு சரி சரி ஓகே கூட வந்து தொலை, ஆனா அங்க வந்துட்டு அங்க போர் அடிச்சா என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுப்பா, எனி டைம் நான் உன் கூட இருக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு பரவாயில்ல நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் கேட்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நம்ம கிம் அப்படியே நம்ம கமலோட காது பக்கத்துல போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி பயபுல சொல்றான். நான் கூட வேற எதையோ நினைச்சேன், ஆனா அப்படி கிடையாது, பையன் எங்க கூட்டிட்டு வந்திருக்கானா நம்ம கமல டைகர் கேஜுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க வந்து பார்த்தா அந்த 2 டைகர்ஸும் செம்ம ஜாலியா அங்க ஹாப்பியா விளையாண்டுட்டு இருக்கு. இதை வந்து நம்ம கமலும் நம்ம கிம்மும் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க கேஜுக்கு வெளியில. நம்ம கிம்க்கு அந்த டைகர்ஸை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட, டே இந்த டைகர்ஸ்ல யாரா கிமோ அண்ட் யாரா வெப்டு கிரீம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு, கிமோ வந்து அரகண்டா இருப்பா, வெப்டு கிரீம் வந்து ரொம்ப சாஃப்டா இருப்பா, இதை வச்சு நீயே கண்டுபிடிச்சிக்க யார் கிமோ யார் வெப்டு கிரீம்ட்டு நீயே கண்டுபிடிச்சிக்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்மும் அப்படியே நோட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஒரு டைகரை பார்த்தா அது என்னடானா போய் மரத்தை போட்டு ரொம்ப ஹாஷா அங்க சுரண்டிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இன்னொரு டைகரை பார்த்தா ரொம்ப கியூட்டா அப்படியே படுத்திருக்கு, அதோட ஐஸை பாருங்களேன் செம்ம அழகா இருக்குல்ல, ஆனா அழகா இருக்கிறது எல்லாமே ரொம்பவும் ஆபத்தா இருக்கும் பாத்துக்கோங்க. இந்த பக்கம் இந்த டைகர் ரொம்ப அழகா இருக்க, நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட, டே அந்த டைகர் தானே வெப்டு கிரீம், அது எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு பாரு, அது தூங்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு ஆமா அதுதான் வெப்டு கிரீம், அது ரொம்பவே சாஃப்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்றான். நம்ம கிம் இருந்துட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அந்த டைகர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா பார்த்துட்டு இருக்க. நம்ம கமல் உனக்கு டைகர்ஸ்னா அவ்வளோ பிடிக்குமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம கிம்மும் ஆமா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி ஓகே உனக்கு டைம் இருந்துச்சுன்னா, உனக்கு இந்த டைகர்ஸ் எல்லாமே பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் கோம் கிட்ட சொல்றேன், நான் ஃப்ரீயா இல்லாத டைம் கோம் உன்னை இந்த டைகர் கிட்ட கூட்டிட்டு வருவான், நீ அந்த டைகர் கூட அட்டாச் ஆகுற வரைக்கும் கோம் உன்னை அங்க கூட்டிட்டு வருவான், நீ வெளியே நின்று அந்த டைகர் கூட பாத்துக்கலாம், அப்புறம் அந்த டைகர் எல்லாமே அட்டாச் ஆனது அப்புறம் நம்ம 2 பேரும் அந்த டைகருக்கு ஃபீட் பண்ணலாம், என்ன ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்க்கு ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுது. ஹாப்பி ஆயிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சொல்லிட்டு ஆனா கெமோ என்ன உன் பக்கத்துல விடுவானா என்னன்ட்டு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு இங்க பாரு அது ஒன்றும் வெப்டு கிரீம் கிடையாது சாஃப்டா இருக்கிறதுக்கு, அது வந்து கெமோ, அது எப்பயுமே அரகண்டா தான் இருக்கும், அது கூட நம்ம அட்டாச் ஆகணும்னா கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்ச நாள்ல ரொம்பவே டைம் ஆகும், நம்ம பொறுமையா தான் இருக்கணும் அது கூட அட்டாச் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு சரி ஓகே நான் வந்து வெப்டு கிரீமை ஹக் பண்ணலாமா, நான் ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு இல்ல வேணாம், நீ அது கூட க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீ வந்து அதை ஹக் பண்ணிக்கலாம், இப்ப வேணாம், இப்ப நான் வேணா போய் அதை ஹக் பண்றேன், நீ வேணா பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு தாராளமா பார்க்கலாமே போடா போய் ஹக் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு இதோ கிளம்பிட்டேன் அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃபையை வந்து டக்குன்ட்டு ஹக் பண்ணிக்கிறான். நம்ம கிம் இருந்துட்டு, டே என்னடா பண்ற, என்ன விடுறா, நான் ஒன்றும் டைகர் கிடையாது, அங்கே பாரு டைகர் அங்கே இருக்கு, ரொம்ப நேரமா வெப்ட் கிரீம் உனக்காண்டி தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கு, போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு ஓகே வைஃபி போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் சாஃப்டா நம்ம கிம்மோட கன்னத்துல இச்சு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அங்க அந்த டைகர் கேஜ்குள்ள போய் அங்க டைகர் செம்ம அழகா படுத்திருக்கா. அந்த டைகரோட தலையில அப்படியே நைஸா தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப அழகா இருக்கு அந்த டைகர் பாக்குறதுக்கு ஒயிட் கலர்ல. நம்ம கமலும் பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கான். ரெண்டுமே செம்ம கியூட்டா இருக்கு. ஆனா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இப்படி இவன் அழகா அந்த டைகர்ஸை பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம கிம் வெளியே நின்று அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கான். ரசிச்சுக்கிட்டே என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த டைகர் ஹேக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம பைபோனை தான் காமிக்கிறோம். பைபோன் கிச்சன்ல அவனோட வெஷல் வாஷ் ஒர்க்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிராண்ட்மா நான் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பினா அங்கே நிற்கிறது கிராண்ட்மா கிடையாது, நம்ம கோம் பார்த்துட்டு கோம் நீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபன் வந்து கோம் கிட்ட கேட்க நம்ம கோம் இருந்துட்டு ஆமா ஆன்டினி இப்போதான் என்னை கிராஸ் பண்ணி போனாங்க, நான் இப்போ சும்மா இந்த பக்கமாக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து பைபன் கிட்ட சொல்ல நம்ம பைபன் இருந்துட்டோம் அப்படியா சரி ஓகே ஏதாவது வேணுமா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபன் வந்து கோம் கிட்ட கேட்க நம்ம கோம் இருந்துட்டு இன்னும் இல்லை அதான் ஏதாவது சாப்பிடலாமான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஏன்னா அங்கே வந்து பார்த்தா அங்கே கிச்சனே ரொம்ப சுத்தமாக தொடச்சி போயிருக்கு. நம்ம பைபுனும் சுத்தி முத்தி பாக்குறான். பார்த்துட்டு சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்காண்டி ஆம்லேட் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் வந்து கோம் கிட்ட சொல்ல நம்ம கோம் இருந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஓகே நான் பாத்துக்கிறேன், நான் வேணா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து பைபுன்கிட்ட சொல்ல நம்ம பைபுன் இருந்துட்டு அட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷத்துக்குள்ள நான் உங்களுக்காண்டி ஆம்லேட்டும் ரைஸும் ரெடி பண்ணி தரேன், ப்ளீஸ் இங்க இருந்து போய் அந்த சீட்ல உட்காருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் வந்து நம்ம கோம் கிட்ட செம்ம அழகா கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்ம கோமோட அந்த ஐஸ் லுக்க பாருங்களேன், நம்ம பைபுனை எப்படி பாக்குறான்ட்டு அந்த லுக் செம்மையா இருக்கும். நம்ம பைபுனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த டைனிங் ஹால்ல போய் அப்படியே உட்காந்துடுறான். இந்த பக்கம் நம்ம பைபுனும் அந்த ஆம்லேட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். நம்ம கோம் இருந்துட்டு பைபுன் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் பைபுன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பைபுன் இருந்துட்டு நீங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு நீங்க ரொம்பவே பண்ணிட்டு இருக்கீங்க, இதை விட நீங்க என்ன ரொம்ப ரொம்ப அதிகமா என்ன கவனிச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் எனக்கு தேங்க்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் வந்து நம்ம கோம் கிட்ட சொல்றான். சொல்லிட்டு சரி ஓகே உங்களோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ஒய்ஃப் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி நம்ம கோம் கிட்ட நம்ம பைபுன் வந்து கேட்கறான். நம்ம கோமும் இருந்துட்டு இன்னும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோம் அதனால சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு இங்க வந்தேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து பைபுன் கிட்ட சொல்ல நம்ம பைபுன் இருந்துட்டு ஓஹோ அப்படியா சரி ஓகே உங்க கூட யாரு லோப் கிரிட் ரூச் இவங்க எல்லாருமே தானே வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் வந்து கோம் கிட்ட கேட்க நம்ம கோம் இருந்துட்டு ஆமா இவங்க எல்லாருமே தான் வராங்க, நாங்க எல்லாருமே ஒன்னாதான் போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் கிட்ட சொல்றான். நம்ம பைபுன் இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா அவனோட ஹஸ்பண்டோ பாய் ஃப்ரெண்டோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்றான் இல்லையா, அதனால ரொம்ப டயர்டா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் வந்து நம்ம கோம் கிட்ட கேட்க நம்ம கோம் இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இது பழகிட்டேன், எனக்கு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, இது அப்படியே பழகியும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து பைபுன்ட்டு சொல்ல நம்ம பைபுன் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னா மிஸ்டர் கமல் உங்க கூட வராரு அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம கோம் இருந்துட்டு ஆமா அவரும் நம்ம கூட தான் வராரு, நாங்கள் எல்லாருமே ஒன்னா தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம பைபுன் இருந்துட்டு அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ஒன்னா தான் போறீங்களா, அப்ப நாங்க மட்டும் தான் வீட்டுல இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி கேட்க நம்ம கோமும் இருந்துட்டு ஆமா வீட்டுல நீ மட்டும் தான் தனியா இருப்பேன், ஏன்னா மிஸ்டர் கிம்மும் எங்க கூட வராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து பைபுன்ட்ட சொல்ல நம்ம பைபுனுக்கு ஷாக்கா இருக்கு. என்ன கிம் உங்க கூட வராரு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா கேட்க நம்ம கோம் இருந்துட்டு இப்ப ஏன் ஓவர் ரியாக்ஷன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து பைபோன் கிட்ட பைபோன் உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம பைபோன் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நான் சும்மா தான் கேட்டேன் அண்ட் ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபோன் வந்து கோம் கிட்ட சொல்லிட்டு அவனைக்காண்டி ஆம்லேட்டும் ரைஸும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ரெடி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டுமே எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க, நான் நினைக்கிறேன் உங்ககிட்ட நான் கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்கறது உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதுன்ட்டு நான் நினைக்கிறேன், ஸோ அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் வந்து கோம் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்ட்டு பார்த்தா டக்குன்ட்டு நம்ம கோம் வந்து பைபுனோட கையை பிடிச்சிடறான். கையை பிடிச்ச உடனேவும் நம்ம பைபுன் அப்படியே திரும்பி நம்ம கோமை தான் பாக்குறான். நம்ம கோமும் பைபுனையே பாக்குறான். அப்புறம் நம்ம கோம் என்ன நினைச்சான்ட்டு தெரியல, இது வந்து தப்புன்ட்டு நினைச்சிட்டு கையை எடுத்துட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது, ப்ளீஸ் நான் சாப்பிட்ற வரைக்கும் இங்க பக்கத்துல வந்து உட்காரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து பைபுன்கிட்ட சொல்ல நம்ம பைபுனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஹாப்பி ஆயிட்டு அவன் பக்கத்துல அவனுக்கு எதிர்த்தாப்புல சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டு அவன்கிட்ட சரி ஓகே நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கவா, உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு, ஸ்பைசியா பிடிக்குமா இல்ல ஸ்வீட்டா பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம கோம் இருந்துட்டு
எனக்கு இதுதான்ட்டு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல தெரியாது. எனக்கு எது கிடைச்சாலும் நான் சாப்பிடுவேன். நீ கிடைச்சாலும் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாரி நம்ம கோம் வந்து பைபுன்ட்ட சொல்லிட்டு, அந்த ஆம்லெட்டும் ரைஸையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி ஒரு வாய் வச்ச உடனே நம்ம பைபுனுக்கு ஆர்வம் தாங்கல. தாங்க முடியாம நம்ம கோம் கிட்ட சரி ஓகே, உங்களுக்கு இந்த சாப்பாடு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா? டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாரி ரொம்ப ஆர்வத்தோட நம்ம கோம் கிட்ட கேட்க, நம்ம கோம் இருந்துட்டு, சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். சொன்ன உடனே சரி ஓகே உங்களுக்கு டெய்லி நான் இந்த மாரி பண்ணி தரவா? அப்படிங்கிற மாரி இவன் கேட்க, அவனும் சரி ஓகேங்கிற மாரி சொல்லிடுறான். இப்படி இவங்களோட மூமெண்ட் வந்து இங்க செம்ம 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 ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. நான் ரொம்ப தரவா என்ஜாய் பண்ணேன் இந்த பார்ட் ஃபுல்லாவேவும். இதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லாரையும் பப்ல தான் காமிக்கிறோம். பப்புக்கு வந்தப்புறம் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இல்ல, நம்ம கிம்மும் கமலும் மட்டும் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆர்டர் பண்ண ட்ரிங்க்ஸும் வந்துருச்சு. ட்ரிங்க்ஸ் வந்தப்புறம் நம்ம கிம் சும்மா இல்லாம நம்ம கோம் வந்து உட்காரு, இந்தா உனக்காண்டி ஒரு ட்ரிங்க்ஸ், நீயும் ட்ரிங்க்ஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கோம்க்கு ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து ஆஃபர் பண்றான். ஆனா நம்ம கோம் பையன் நல்லா ஐஸ் கட்டியில உரைய வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா வெறப்பா நின்றுட்டே இருக்கான். நம்ம கிம் இருந்துட்டு டேய் வாடா வந்து ஒரு சிப் தானே அடிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கோம் கிட்ட சொல்ல, நம்ம கோம் அப்படியே லைட்டா ஓர கண்ணால நம்மளையே பாக்குறான். நம்ம கிம்மும் நோட்டீஸ் பண்ணிட்டு டேய் அவன்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டான்டா, அவன் பாஸ் ஒரு சிப் அடிச்சா ஒன்னும் சொல்ல மாட்டான், வந்து அடி அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கோம் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு கோம் வந்து டியூட்டில இருக்கும்போது அவன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட நம்ம கிம் இருந்துட்டு இது ஏன், இது என்னடா புது ரூல்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, நம்ம கோம் இருந்துட்டு எனக்கு என் பாஸோட சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸோ நான் அதனால டியூட்டில இருக்கும்போது எப்பயுமே ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், அவரோட சேஃப்டி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு டே ஆனாலும் இது கொஞ்சம் ஓவரா இருக்குடா, ஜஸ்ட் ஒரே ஒரு சிப் தானே, ஒரு சிப்ல உனக்கு ஒன்னும் ஆகாடா, வந்து ஒரு சிப் மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து எவ்வளவோ நம்ம கோம் கிட்ட சொல்றான். நம்ம கோம் இருந்துட்டு இல்ல சார், நோ சார் அப்படிங்கிற மாதிரி நல்லா கஞ்சி போட்ட சட்டை மாதிரி வெறப்பா நின்னுட்டு இருக்கான். நம்ம கிம் இருந்துட்டு சரி ஓகே கோம், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? எதுக்காண்டி பாடி கார்ட்ஸ் எல்லாருமே எங்க 2 பேத்துக்காண்டி கார் டோரை வந்து ஓபன் பண்றீங்க? கார் டோர்ன்ட்டு மட்டும் இல்ல, எங்க 2 பேத்துக்காண்டி நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது எதுவும் எங்களோட சேஃப்டில வந்து ஜாயிண்ட் ஆகாது இல்லையா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கோம் கிட்ட கேட்க, நம்ம கோம் இருந்துட்டு இது உங்க 2 பேத்துக்காண்டி நாங்க பண்றது, இது எங்களோட ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி கோம் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் டக்குன்ட்டு நம்ம கமல் பக்கம் திரும்பி டேய் அவங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம கமல் இருந்துட்டு இல்லையே நான் எதுவும் பண்ணலப்பா, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, நீயாச்சு அவனாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து இல்லைங்கிற மாதிரி லைட்டா தலையாட்டுறான். நம்ம கிம்மும் கேட்டுட்டு சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க எனக்கு பண்ண வேணாம், உங்களோட பாஸ்க்கு மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்மளோட கோம் கிட்ட சொல்லிட்டு நீங்க என்ன மாதிரி பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போய் தள்ளி நின்று கீழே பாக்குறான். மேல இருந்து கீழே பாக்குறதுக்கு வியூஸ் எல்லாமே செமையா இருக்கு. இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம கமல் எந்திரிச்சு வரான். கமல் எந்திரிச்சு வரவும் நம்ம கிம் இருந்துட்டு டே உனக்கு தான் ஒர்க் இருக்குன்னு சொன்னல, போய் ஒர்க்கை பாரு, நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே நான் ஒர்க்குக்கு கிளம்புறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா வெளியே பாடி கார்ட்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நேரமும் ஆகுது. நம்ம கிம் நம்ம கமலுக்காண்டி கொஞ்ச நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கான். அப்புறம் கீழே இருக்கிற வியூஸ் எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரமும் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு நம்ம கமல் அந்த இடத்துக்கு வரான். கமல் வரவும் நம்ம கிம் இருந்துட்டு என்னாச்சு ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு ஆமா முடிச்சிட்டேன், என்ன உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா, நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு இல்ல இல்ல எனக்கு போர் எல்லாம் அடிக்கல, நான் சும்மா சுத்தி பார்த்துட்டு இருந்தேன், அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நான் அதை அவங்ககிட்ட சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்றான். இந்த பப் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே ஹை ஸ்டாண்டர்டா இருக்கு, ஆனா அந்த டாய்லெட் பக்கத்துல பாரு அங்க எவ்வளவு டார்க்கா இருக்குன்ட்டு, அந்த இடத்துல ரொம்ப டிம்மா இருக்கு, அதுக்குள்ள கப்பிள்ஸ் போறத நான் பார்த்தேன், நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல நல்லா பிரைட்டான ஒரு பல்ப் வந்து செட் பண்ணணும்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் வந்து இது எல்லாமே கேட்டுட்டு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவன் சிரிக்கிறத நம்ம கிம்மும் நோட்டீஸ் பண்றான். நோட்டீஸ் பண்ணிட்டு டேய் இப்ப ஏன்டா சிரிச்ச, நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய காமெடி எல்லாம் எதுவும் பண்ணல, இப்ப ஏன் தேவையில்லாம நீ சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு அது ஒண்ணு கிடையாது, எப்பத்துல இருந்து என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்னோட பிசினஸ்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு டேய் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை, நீ ஒன்னும் ஓவராலா திங்க் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு டேய் இங்க பாரு, நீ ஒண்ணு இதை போட்டு ஓவரா திங்க் பண்ணிக்காத, நான் இங்க உன்னை பப்புக்கு கூட்டு வந்தது நீ ஜாலியா சில் பண்ணணும்னு நினைச்சுதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன், நீ இங்க வந்து ஓவரா இப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி, சோ நீ இதெல்லாம் திங்க் பண்ணாத, இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலும் கிம்மும் இங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரான், ஒரு சர்வெண்ட் கையில ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்கு. அந்த ஆள் வந்து நம்ம கமல் கிட்ட
இந்த மாதிரி கீழே இருக்கிற 2 பொண்ணுங்க உங்களுக்காண்டி ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு யாருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த சர்வெண்ட் இருந்துட்டு சொல்றான், உங்க பக்கத்துல இப்படி அழகா ஹேண்ட்ஸமா ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அவருக்காண்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேவும் நம்ம கமலுக்கு லைட்டா வயிறுல எரிய ஆரம்பிக்குது. பயப்புல ரொம்பவே ஜலசாரான். ஜலஸ் ஆயிட்டு பின்னாடி ஒரு ஸ்டெப் அப்படியே தள்ளி நின்னுக்கிறான். அந்த சர்வெண்ட்டும் அந்த ட்ரிங்க்ஸை நம்ம கிம்க்கு அப்படியேவும் சர்வ் பண்றான். நம்ம கிம்மும் அந்த ட்ரிங்க்ஸ் ஒரு பயத்துல தான் எடுக்கிறான். பயத்துல எடுத்துட்டு, டேய் அதை மட்டும் சொல்லிடாத, இந்த ட்ரிங்க்ஸை நான் குடிக்கிறதுனால தான் இவ்வளவு கோவமா இருக்கேன்ட்டு அதை மட்டும் சொல்லாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் வந்து ஒரு லுக் விடுவான் பாருங்க திரும்பி. அந்த லுக்ல நம்ம கிம்மே பயந்துருவான். பயந்துட்டு ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி போயிடுவான். நம்ம கிம் இருந்துட்டு, டேய் இப்ப ஏன்டா இவ்வளோ பயங்கரமா பாக்குறேன், எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குடா, சரி வா நம்ம இங்க இருந்து வீட்டுக்கு போலாம், நான் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஸோ எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, வா நம்ம இங்க இருந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து பயங்கர கடுப்பு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம கிம்மும் அந்த ட்ரிங்க்ஸ் அங்க வச்சுட்டே, இருடா நானும் வரேன், அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் குடிக்கவே இல்லை, ஏன்டா சின்ன குழந்தை மாதிரி கோச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்மும் நம்ம கமல் பின்னாடியே போயிட்டே இருக்கான். இப்படியே அந்த பப்பை விட்டு வெளியும் வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான், டே கோவப்படாதா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சடனா பைக்ல வந்த 2 பேரு கன் எடுத்து நீட்டுறாங்க ஷூட் பண்ற மாதிரி. இதை வந்து நம்ம கமல் நோட் பண்ணிடுறான். நோட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கான். இப்படி இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கிறதோட எபிசோட் 6ல பார்ட் 2 வந்து இங்க முடியுது. இந்த பார்ட் வந்து நான் தரவா என்ஜாய் பண்ணேன். நான் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி இந்த எபிசோட வந்து பண்ணியிருக்கேன். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, உங்க எல்லாருமே நான் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்குறேன், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.